நகரத்தார் சமூகத்திற்கு பெருமையை தேடித் தந்த மாபெரும் கவிஞர் கண்ணதாசன் ஆவார். சிறுகூடல் பட்டியில் 1927ஆம் ஆண்டில் பிறந்த இவரது இயற்பெயர் முத்தையா என்பதாகும். இவர் தனக்குத்தானே சூட்டிக் கொண்ட புனைப்பெயர் கண்ணதாசன். 1944இல் திருமகள் என்ற பத்திரிகையின் ஆசிரியராக பொறுப்பேற்றார். பின்னர் இதழியல் உலகிலிருந்து அரசியலுக்கும், பின்னர் திரை உலகிற்கும், பின்னர் ஆன்மீக உலகிற்கும் சென்றார். சென்ற உலகெங்கும் வெற்றி கொடி நாட்டினார். திரைப்படத் துறையில் 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும், கவிதை, காவியம், கட்டுரை, நாடகம், சுயசரிதை என எண்ணற்ற நூல்களையும் எழுதி தமிழ் இலக்கிய உலகில் பெருமைமிக்க இடத்தை பெற்றவர் நம் கவியரசர். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கூறியதற்கேற்ப சாகாவரம் பெற்ற தமிழ்த்தாயின் புதல்வர் இவர். திரைப்பட பாடலின் வளர்ச்சியை இரண்டு விதமாகத்தான் பிரிக்க முடியும். ஒன்று கவியரசர் கண்ணதாசனுக்கு முன்னால், இன்னொன்று கவியரசர் கண்ணதாசனுக்கு பின்னால் என்றுதான். அந்த காலத்தை காட்டுகின்ற அளவிலே கண்ணதாசனுடைய எழுத்துக்கள் இருந்தது என்றால், கண்ணதாசனோடு இணைந்து பணியாற்றுவர்களும் ஒரு முக்கியமான காரணமாகிறார்கள். அப்பாவை பொறுத்தவரை பாடல் எழுதுவது என்பது ரொம்ப சுலபமான விஷயம். உட்காருவார், ரொம்ப ஆழ்ந்து சிந்திப்பார். அந்த பாடல் எழுதுகிற நேரம் அப்படி ஒரு அமைதி அங்கே நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்னென்னா, அந்த அமைதி என்பது அவருடைய திறமைக்கு கொடுக்கப்படுகிற மரியாதைக்கான அமைதி. அது இசையமைப்பாளர்லேருந்து அவருடைய வாத்திய கருவியை வாசிக்கிற கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர், இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள், அப்புறம் திரைப்பட தயாரிப்பாளர்னு அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் யாருமே எந்த விதமான சத்தமும் காட்ட மாட்டாங்க. கண்ணதாசனிடமிருந்து, அப்பாவிடமிருந்து ஒரு பல்லவி 3 சரணங்கள் ஒரு திரைப்பட படத்திற்கு தேவை. அந்த ஒரு பாடலுக்கு அந்த ஒரு பல்லவி 3 சரணங்கள் தேவை. அப்பா என்ன பண்ணுவார்னா, ஒரு பல்லவிக்கு 4 பல்லவி கொடுப்பார், ஒரு சரணத்திற்கு 3 சரணம் கொடுப்பார். ஆகவே 9 சரணம் 4 பல்லவிகளோடு இயக்குனர் எழுந்து விடுவார். அந்த அளவிற்கு அப்பாவுடைய தமிழ் திறமை இருந்தது. அதுக்கெல்லாம் அப்பா சொல்கிற காரணம் என்னென்னா, என்னுடைய தாய் கொடுத்த தமிழ்பார். அவர் மிகவும் போற்றி வணங்கியது எங்களது சிறுவிடப்பட்டியில் இருக்கிற மலையரசி அம்மன் தெய்வத்தை. தன்னுடைய தமிழ் வளம் அந்த மலையரசி அம்மன் கொடுத்தது என்றும், அந்த தமிழை வளர்த்தது தன்னுடைய தாயார் என்றும் அவர் அடிக்கடி சொல்வார்கள். ஆக கவியரசரை பொறுத்தவரையில் தன்னுடைய மூதாதையர் இழந்த செல்வங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்நாளிலே மீட்டு விட்டார். மிகப்பெரிய புகழோடு வாழ்ந்திருந்தார். அவர் துவங்கிய பத்திரிகைகள் தான் தென்றல் திரை மற்றும் கண்ணதாசன் இலக்கிய மாத இதழ் என்று பல பத்திரிகைகளை துவங்கி ஒரு பத்திரிகை ஆசிரியராகவும் அவர் இருந்திருக்கிறார். அவருடைய இலக்கிய பணிகள் என்பது, அவர் 8வது மட்டுமே படித்திருந்தாலும் அவருடைய இலக்கிய பணிகளுக்காக அவருடைய இலக்கியத்தை ஆய்வு செய்து ஏராளமான பேர் எம்ஃபில் பட்டங்கள் பெற்றிருக்கிறார்.